நீங்க உங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஒரு போட்டோவோ வீடியோவோ அனுப்புன்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க அனுப்பும் போது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, இன்னொன்னு ஹை டெஃபினிஷன் குவாலிட்டி. இதுல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்லயே அனுப்பலாம். வாட்ஸ்அப் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய சர்வர்ல அது ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணும் போது ரெண்டு விதமான ஃபைல் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண அனுப்பும். அப்படி டவுன்லோட் பண்ண அனுப்பும் போது அது ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகும் அவங்களுடைய மொபைல்ல. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா அங்க மொபைல் டேட்டா, அடுத்ததா ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக இந்த அனுப்பும் போது ரெண்டு விதமான குவாலிட்டியில சூஸ் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குல்ல வாட்ஸ்அப்ல, அதே ஃபார்முலாவை யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்களும் என்ன பண்ணலாம், ரெண்டு விதமான ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். எந்த ஃபைல் ஃபார்மேட்ல வேணுமோ அவங்க அதை செட் பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அந்த போட்டோனாலும் சரி வீடியோனாலும் சரி ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபைல் ஃபார்மேட்ல அவங்களுடைய போன்ல அது ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டிங் கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா அதை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க அதை விரைவில் உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.